அட பாவி, உன்னால நான் கெட்ட, என்னால நீ கெட்ட. வீட்டுக்கு இப்ப போவேன்னு சொன்ன கேட்டியா? வீட்டுக்கு போறதெல்லாம் ரைட் மாப்பிள, அந்த பண்ணிய மிதிச்சதுதான் ரைட் இல்ல. உன்னால பாரு இப்படி கிணத்தாங்கரையில வந்து காய வேண்டியதா போச்சு. இல்லாட்டி ஆட்டாங்கரை போய் உட்கார்ந்து காய் வைக்கும். பசி வயித்த கில்லுது மாமா. டேய் எனக்கு தான்டா பசிக்குதே. டேய் அங்க பாரு. டேய் சோறு வருது. அடையாது மாமா, சாப்பிடலாம்டா. அங்க பாக்காது மாமா. அடச்சே. டேய் உங்க அண்ணன் உங்க அண்ணியை விட்டு நம்ம 2 பேரையும் வேவு பார்க்க அனுப்பியிருக்காண்டா, ஏமாந்துராத. ஆமா, அண்ணன் கழுத்தை பிடிச்சி தள்ளும் போது பாத்துட்டு சும்மா தானே இருந்த. இப்ப எதுக்கு சோட தூக்கிட்டு வந்தா? நாங்க என்ன அவ்வளவு ரோஷம் கேட்டோங்களா? ரோஷன் என்ன மாமா? அதான் நம்ம கிட்ட இல்லையா, ஏன்டா கழுத்த இருக்கிற? கேட்டு பாரு. அப்புறம் கழுத்து இருக்கலாம், முதல்ல சாப்பிடுங்க. எனக்கு சோறு மாமா வாங்கி தருவாரு. டேய் நான் எங்கடா வாங்குறது? 2 பேரும் பிச்சை தானே எடுக்கணும். பேச்சுக்கு சொன்ன மாமா. இப்ப சாப்பிட போறீங்களா இல்லையா? சாப்பிடலாம். கொண்டாங்க. இருக்குமா? இவங்க 2 பேரும் சோறே போடக்கூடாது. உன் புருஷனுக்கு தெரியாம நீ சோறு எடுத்து வந்த. இவங்க 2 பேரும் மதிக்கிறாங்களா? கொண்டா நான் சாப்பிடுறேன். ஆமா, பஞ்சாயத்து போர்டு தலைவரே காட்டி கொடுத்தது இல்லாம கருங்கால் சோத்தையும் கொடுக்குறான். அல்றா மாப்பிள. அந்த அல்டு அல்டு கொஞ்சம் கொடுங்க, உப்பு இருக்கான்னு பாக்குறேன். தூத்துக்குடியில போய் பாரு. அட கொஞ்சம் காரம் இருக்கான்னு பாக்குறேன். உலகா புடுக்குற மூக்க விடுறா. அட கொடுங்க. அட போங்கடா. மூஞ்சில ஒரு மயிர் இருக்க கூடாது, சுத்தமா எடுத்துருனே. அப்ப ஏய், ஐயாவோட ஸ்டைல் இந்த தாடியில தான்டா இருக்குது. அவங்க கதையெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. போட்ட நோ, நான் சொல்றேன், நீ எடுனே. ஏய், மேல கைய கிய வச்ச மாவனா நாளைக்கு வேற ஆளுக்கு சவரம் பண்றது உனக்கு கையே இருக்காது. என்னது கையே இருக்காதா? எங்க பாக்கலாம். குடு இப்படி குடு. உட்கார்றா. என்னது உட்காரு டாவா? கோட்சாமே அவ்வளவுதான். அங்கேயுமா புரிஞ்சுதா? ஒழுங்கா உட்காரு. மூஞ்சி ஆளு வக்கே படப்ப கணக்கா இப்படி மூஞ்செல்லாம் மசரா வச்சிருந்தா எந்த பொம்பளைக்கு தான் உனக்கு பிடிக்கும்? இந்த அப்படி கத்தி கொடு. கத்தி பதமா இருக்குல்ல, திரும்புடா. தோலோட சேர்த்து வழிச்சு எடுத்துடுறேன் பாரு. கத்துன கழுத்து அறுத்துருவேன். ரவுடித்தனமா பண்ற? இனிமே எப்படி ரவுடித்தனம் பண்றேன்னு நான் பாத்துடுறேன். இரு. தலையாது குருணி அழுக்கு இருக்கு. உன் புருஷன் தலையில பாரு முக்குருணி அழுக்கு இருக்கு. நம்ம தலை நேத்தே கிளீன். டேய் மாப்ள, ஒரு 5 ரூபா பணம் கொடு, கடைக்கு போய் ஒரு கிளாஸ் அடிச்சிட்டு வந்துடுறேன். அட நீ வேற மாமா, எங்க மாதிரி வந்ததுல இருந்து பைசா பேரல. சீட்டாடவும் எவனும் சேர்த்துக்க மாட்டேங்கிறான், சாராய கடையிலயும் கடன் கொடுக்க மாட்டேங்கிறான். எல்லார்ட்டையும் மாதிரி சொல்லி வச்சிருச்சு. டேய் மாப்ள, செத்த பணம் கூட நெத்தியில 1 ரூபா காயின் வச்சிருக்கு, நம்ம கிட்ட அது கூட இல்ல. நம்ம எல்லாம் ஒரு ஆம்பளையாடா. அதுக்கு என்ன பண்ணலாங்கிறப்போ? அப்படி கேளு, நான் சொல்றேன். உங்க அண்ணன் பாக்கெட்ல 15 ரூபா பணம் வச்சான், அதை நான் பார்த்தேன். அதுல போய் 10 எடுத்துட்டு வந்துரு, ஆளுக்கு 50-50. திருடுறது தப்பு மாமா. டேய் மாப்ள, அடுத்தவன் பாக்கெட்ல எடுத்தா தான் திருட்டு, அண்ணன் பாக்கெட்ல எடுத்தா அது பெரட்டு. நீ உருட்டு. வேணாம் மாமா, மதுரைக்கு தெரிஞ்சா கொன்னுரும் மாமா. ஆட நீ. என்னங்க, ஒரு 10 ரூபாய் எடுத்துட்டு போய் அரிசி வாங்கிட்டு வாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உல வைக்கணும். பாரிஜாதம், பாரிஜாதம், சட்டையில இருந்து பணம் எடுத்தியா? இல்லையே. நீ எடுக்கலன்னா வேற நம்ம கோட்டசாமி எடுத்துருப்பான். அது அப்போ. இப்போ நம்ம பையன் ரொம்ப சுத்தம். மாப்ள, உன் சைடு ஸ்ட்ராங்கா இருக்கு, நீ வீட்டையே கொள்ளையடிக்கலாம். அப்போ வேற யார் எடுத்துப்பாங்க? ஏன் உங்க மாமா காட்டுமுத்து இல்லையா? அவர் எடுத்துக்கலாம். காத்தமுத்து, கோட்டசாமி அண்ணா கூப்பிட்டியா? இங்கதான் இருக்கீங்களா? சட்டையில இருந்து பணம் எடுத்தியாடா? நான் எடுக்கலண்ணே. சும்மா ரீல் எல்லாம் விடாது, நீ தான் எடுத்து கொடுத்துறா. எங்க? நான் எடுக்கலண்ணே. நம்ம வீட்டுல பாருங்க, நான் எடுக்கவே இல்லண்ணே. எங்க வாய காட்டு. என்ன பாக்குற? நான் எடுத்து போனா இங்க பாரு, அந்த பழக்கம் எல்லாம் என்கிட்ட கிடையாது. நான் ரொம்ப சுத்தம். இந்த பாத்துக்க வேட்டி பாக்குறியா? பாத்துக்க சட்டை பாக்குறியா? இந்த 10 ரூபா காசுக்கெல்லாம் நான் ஆசைப்பட மாட்டேன். ஐயோ, 7 வயசு ஆகுது, எப்பதான் திருட்டு பத்தி விட போறியோ? ஏண்டா மாப்பிள, நீ எடுத்த ரூபாய் என்கிட்ட எப்படா வந்தது? ஏமாமா, எங்க மாதிரி என்ன புள்ள மாதிரி நினைச்சிட்டு இருக்கப்போ அவங்க காசையை நான் போய் எடுப்பேனா? என்ன மாமா நீ? மாப்பிள,
ஒன்ன மாதிரி பய ஜில்லாவுக்கு ஒருத்தர் இருந்தா போதும்டா. எதுக்கு மாமா? ஜில்லா கேடின்னு பேர் வாங்குறதுக்கு. போட்டா மாப்ள நில்லு. நெசத்தை சொல்லு. பணத்தை நான் தான் எடுத்தேன், மாமா சொல்லிதான் எடுத்தேன். இனிமேல் சத்தியமா எடுக்க மாட்டேன். போ. ஆண்டாளு பணியாரத்தை கையில சுட்டியா வேற எதுல சுட்ட ஒன்ன போலவே மெத்து மெத்துன்னு இருக்குதாத்தா. இந்த பணியாரத்தை ஒரு மணி நேரமா உன்னை பார்த்துக்கிட்டே சோட்டி சாப்பிடலாம் போல இருக்குது ஆண்டாளு. பணியாரத்தை ஒரு மணி நேரமா சோச்சு சாப்பிட்டியா? எங்க வாய காட்டு. நீ எல்லாம் பணியாரம் சாப்பிடாத. பணியாரத்துக்கு உண்டானமா ஒரு ரெண்டி வாங்கி வாயில ஊத்திக்க. பல்லு போற பரதேசிங்க தொல்லை இந்த ஊருக்குள்ள தாங்க முடியலப்பா. அண்டாடே பணியாரம் கூட. உங்களுக்கு இல்லாத பலகாரமா? நீங்க எவ்வளவு பெரிய வித்துவா? உங்க அறிவு என்ன, உங்க ஞானம் என்ன, உங்க வாசிப்பு என்ன? கேட்டுக்கடா. என்ன இவ்வளவு நேரம் என் அருமை பெருமையில பாராட்டி பேசிட்டு பணியாரத்தை இந்த நாய் கொடுக்குற? இவர் தான் வித்துவா. இவனா? வீட்டு இருக்கிற சொம்பு டம்ளர் எல்லாம் திருடி வித்தான். இவனுக்கு பேர் வித்துவானா? நான் தாண்டி தவளு வித்துவான். நீங்க தவளை குச்சி வச்சுக்கிட்டு தும்மு தும்முன்னு அடிப்பீங்க. வேணா குச்சியை வீசி எறிஞ்சிட்டு நாளைக்கு இருந்து கல்லில் அடிக்கிறா போத்துக்கிறியா? இவர் உருன்னு வாசிக்கிற அழகு இருக்கே, அது உங்களுக்கு வருமா? அது வாசிப்பு இல்லடி, தேப்பு. நீங்க சும்மா இருங்க. இவர் தான் வித்துவான். உலகத்திலேயே உரிமை அடிக்கிற வித்துவான்னு சொல்றவன் நீ ஒருத்தி தாண்டி. அவ தெரியாம சொல்றா. தவள் தாண்டா பெருசு. அவ தெரிஞ்சுதான் சொல்றா. உரிமை தான் பெருசு. தவள் தாண்டா உரிமை தான் பெருசு. என் தவள் உன்னால வாசிக்க முடியுமா? வாசிக்கலாமே. வா வந்து வாசி. இப்படி ஒரு மாசம் டைம் கொடுங்க, அப்புறம் வாசிச்சு காமிக்கிறேன். வாசி காட்டிட்டு அப்புறம் வந்தவனே, நீங்க கருவாடு பச்சை மிளகா கட்டிங்கல்ல, எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு ஒரு புடி நல்ல கருவாட பார்த்தானே வாங்கி வந்தா. நான் என்ன இழுக்க வேணா, ஒரு கருவாட தின்னு பார்த்தானே வாங்கிட்டு வந்தேன். செஞ்சாலும் செய்வ நீ. சரி ஏன் கொடுங்க, நான் அரிச்சு போடுறேன். வேற கைப்பட்டா என் மகன் சாப்பிட மாட்டான். அப்பா, ஒரு கிளாஸ் சாராயம் குடிக்கிறதுக்கு இந்த ஒன்று ஓட்ட வேண்டியது இருக்கு. களவாடித்தனமா சாராயம் குடிக்கிறதுக்கு கோழிக்கறியா கிடைக்கு. அவசரத்துக்கு செவுத்து தொட்டுக்க வேண்டியதுதான். பாருங்க. ஏண்டா சின்ன கருப்பா, என்ன கூப்பிட்டீங்களா? எப்போ கஞ்சி பழி கூட வந்துருவான். வேல்பாட்டி இன்னும் காணுமே. ஆட்ட தானே போயிருக்கான், வந்துருவான். இதான் வந்துட்டேன். உப்பு போட்டனா இல்லையா? இந்த பைய வருஷம் இல்லைன்னா கையை விட மாட்டேங்குது, காலை விட மாட்டேங்குது. அப்பா, சாராயம் குடிச்சியா? காட்டி குடிச்சோண்டா வெட்டப்ப. இன்னைக்கு உனக்கு சோறு கிடையாது. நல்லா ஆடினியா? எத்தனை பேர் சன்மானம் கொடுத்தாங்க? 3 பேர். கைதட்டுல சன்மானம் தாண்டா ஒரு கலைஞன் தொழில் எத்தனை வருஷம் நினைச்சு நிற்பான்னு நிர்ணயம் பண்ணும். பேராவூரணியில 30 கரகம், 6 நாள் திருவிழா. மந்திரி கையால நான் தான் முதல் பரிசு வாங்கினேன். பக்தி ஈடுபாடும் தொழில் அப்படி இருக்கணும். நாங்கெல்லாம் ஆடுறப்போ சாதாரண 30 பேர் சன்மானம் கொடுப்பாங்க. அது அப்போ 30 பேர் என்ன 300 பேர் கூட கொடுப்பாங்க. இன்னைக்கு 3 பேராவது கொடுத்தாங்களே, அதுவும் கொடுக்கலன்னா பஸ் காசு இல்லாம நடந்தா வரணும். சும்மா இவனே நீட்டிட்டு பா, எனக்கு கொஞ்சம் கொடுப்பா. உனக்கு தான் சோறு கிடையாதுன்னு சொன்னல. தண்ணி அடிச்சு போயிரு, கபகமான இருக்கு, பட்டினி போடக்கூடாது, கொடுப்பா. இந்த ஒரு தடவை விட்டேன், இனிமே குடிச்சா ஒரு வாரத்துக்கு சோறு கிடையாது. சரி எடுத்து வையே, வந்து 2 பேர் சாப்பிடலாம். அடடடா, என்ன வாசனை என்ன வாசனை. ஊர்ல இருக்கிற காய்கறி எல்லாம் ஒன்னா போட்டு கதம்பமா ஒரு குழம்பு வச்சிருக்காரு மாப்பிள. இதெல்லாம் குழம்பு. மாப்பிள இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல, பெரிய பெரிய ஹோட்டல்ல கொத்து போற தட்ட வேண்டியவன். இத நம்ம தட்டுவோம். இன்னைக்கு ஒரு புடி புடிக்கிறோம் பாரு. என்ன மாமா? என்ன நொன்ன மாமா, என்னையா குழம்பு வச்சிருக்கிற? அப்புறம் புள்ளி அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, உப்பு காரம் வாயில வைக்க முடியல. 2 இருந்து பேக் வரைக்கும் எரியுது. ஆண்டாளே எப்ப வர போற? ஆண்டாளே எப்ப வர போற? வந்துட்டியா? அப்படியே உட்காரு. என்னங்க பாலு?
வாழை அப்புறம் குடிச்சுக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் நைட்டை முடிச்சிருவோம். சீக்கிரம் சீக்கிரம். அப்பா இருங்க, புள்ள அல்லது பால் கொடுத்துட்டு வரேன். என்னது புள்ளையா? அப்பா பாரு, அப்பா பாரு. இது யார் புள்ளது? நம்ம குழந்தை. என்னது இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல? அது ஆல்ரெடி நடந்து போச்சுங்க சார். இல்லன்னா புள்ள பிறக்குமா? அந்த நாய் எஸ்கேப்டு. புள்ளைக்கு தகப்பன் இல்லையேன்னு தவிச்சா தண்ணி தனியா சுத்திட்டு இருக்கேன்னு மாட்டி விட்டேன். ஐயோ, என் வாழ்க்கையே பழையவனா போச்சே. குழந்தை கொடுமா. ஆஹா, குழந்தை பாரு, உன்னை விட சிகப்பாரு. வாங்கிக்கிறான் வாங்கிக்கிறானா? உலகத்திலேயே ஒன்னத்தான உரிமை வித்துவான்னு சொன்னா வாசி, நல்ல வாசி. வாழ்க இரண்டாவது புருஷன், வளர்க இன்னொருத்த பொண்டாட்டி. ஆறது வீட்டுல வெளியில வா. யார் நீங்க? என்ன வேணும்? இவன் தாண்டி நீ கட்டிக்க போற ஆளு. எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. பாரு பாத்துருவோம். யாருங்க நீங்க? என்ன எதுக்கு இங்க சுத்துறீங்க? விஷயம் இருக்கு மாப்பிள்ள. உங்களுக்கு என்னங்க வேணும்? பாட்டி, வேட்டி சட்டையெல்லாம் நல்லா இருக்கு. அடி யாரு இவ கிறுக்கச்சியா இருக்கா? கட்டிக்க போறவே சரியா பாருடி. மாமா ஓடியா மாமா, என்ன காப்பாத்துங்க மாமா. விடு விடு. ஒரு ஆம்பளை வேட்டியை பிடிச்சிருக்கிறியா நீ ஒரு பொம்பளையா? ஏய், எங்க ஊர்ல சீலை கட்டினவங்க எல்லாம் பொம்பளை தான். உங்க ஊர்ல சீலை கட்டினா ஆம்பளையாப்பு. ஏய், தொங்குன காது. யார பார்த்து என்ன வார்த்தை கேட்ட? ஒத்த தவள் காத்த முத்துன்னு சொல்லி பாரு. 18 பட்டிக்கும் தெரியும். இந்த பட்டணாவை பத்தி கேட்டு பருவம் பாட்டு தெரியும். ஆத்தமணல்ல அடுப்பு மூட்டி, வாழை மரத்துல விறகு வெட்டி, சாரமலையில ஒல வச்சு, சரளிக்கல்லையே கஞ்சியா காத்துறவிடா இந்த பட்டம்மா. சிப்பி எலும்ப கழட்டி சூப்பி வச்சு குடிச்சு விடுவேன் பாடாவா. எப்போ கிளவி வாயி கன்னியாகுமரி வரைக்கும் கிளிதுரா சாமி. இவளை சமாளிக்கிறது பழனிசாமி தான் சரி. பழனிசாமி, பழனிசாமி வா வா. யார்கிட்ட வந்து ஓட்ட காதை வச்சுட்டு இந்த சிரிப்பு சிரிப்புக்கிற? என்னன்னு கேளு. என்னப்பா அது? நீ வீரமான ஆம்பளைன்னு பார்த்தா கிளவி பார்த்துட்டு கொட்டாய் விட்டு நிக்கிற. கடப்பாறையை முழுங்கினவன் கக்கவா முடியும்? வாடா வாடா. தொங்குன காதுன்னு நான் சொன்னேன். ஆடமழையில நனைஞ்ச ஓட்டத்தவளு என்கிட்ட வாலாட்டினா என்ன செய்வேன் சொல்லு? ஆளுன்னு சொல்லுவேன். சிப்பி எலும்ப கழட்டி சூப்பி வச்சு குடிச்சு போடுவேன். சூப்பியா? பழனிசாமி சூப் வைக்கிற கிளவி வந்திருக்காடா. ஏய், நல்லா அமுக்குடா. டேய், என்னடா இது? பித்துவான் உறங்குறாக. தூட்டு தூட்டு. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. அத்தராத்திரில கொடை பிடிக்காதீங்க, அந்த உளுந்துரும். என்னமா வந்துச்சு? தூக்க வரல, தொல்ல பண்றாங்க. நீங்க தூங்கணும் அவ்வளவுதானே? இருங்க வரேன். அண்ணா அண்ணா எந்திரிங்கண்ணா. வாங்கண்ணா வாங்கண்ணா. எந்திரிங்கடா. வாங்கண்ணா வாங்கண்ணா. கொஞ்சம் பிடிங்கண்ணா. இருக்குடா. கொஞ்சம் இருங்க. கொஞ்சம் படுங்க. எங்க மாமா தூங்கணுமா? கொஞ்சம் வாசிங்கண்ணா. இவர் பெரிய மைசூர் மகாராஜா. நான் வாசிச்சாதான் அவர் தூங்குவாரா? நீங்க ஒண்ணு சும்மா வாசிக்க வேணா. நாங்க 2 ரூபா. இது 2 ரூபாய்க்கு நான் வாசிக்கிறேன்னா? இது புடி. அங்க வெய்யே வந்து வாசிக்கிறேன். ஊருக்குள்ள வந்தீங்க, காட்டு பண்ணி கூட திரும்பி வச்சு வேட்டு வச்சா கொண்டு விடுவேன். அப்படியே ஓடி போய். ஆஹா, இதெல்லாம் வாழ்க்கை. எந்த பயம் இல்லாம தனியா உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறானே. நீங்க அந்த அம்மாவுக்கு புருஷனா? மரியாதை மரியாதை. நீங்க அந்த அம்மாவுக்கு புருஷரா? ஆமா, நான் அவங்களுக்கு புருஷரு, அவங்க எனக்கு சம்சாரரு. நான் ஓசி கேட்கிறேன், நீங்க தப்பா நினைக்காதீங்கண்ணா. உங்க குடல் நன்மைக்காக தான் நான் சொல்றேன். இப்படி முழு பாடல தனியா உட்கார்ந்து அடிச்சீங்கன்னா குடல் வெந்து போயிரும்னா. அதனால ஆளுக்கு பாதியா சேர் பிரிச்சிட்டோம்னா வேற குடல் ஆளுக்கு பாதியா வெந்து போட்டுமே. நான் தப்பா கேட்டுங்களா? சொல்லி கல்றடே. இல்லப்பா, உன்ன மாதிரி என் பொண்டாட்டி ஒரு நாள் கூட கவலைப்பட்டது இல்லப்பா. அடி. ஐயோ, இந்த நாய் குடிச்ச எச்சி கிளாஸ்ல எல்லாம் நான் குடிக்க வேண்டியது இருக்கு. இனிமே ஓசி குடிக்கிறதுக்குன்னு ஒரு கிளாஸ் வாங்கி வச்சுக்கணும். அடி. தம்பி,
எனக்கு ஒரே ஒரு உதவி செய்ய முடியுமா? சுதி ஏறி இருக்கு, நான் உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்கேன். அது வேணாம் தம்பி, நான் அன்றாயர் போட்டு 6 மாசம் ஆச்சு. எனக்கு ஒரு அன்றாயர் தருவியா? அன்றாயிரம் தானே இப்ப? அது வேண்டாப்பா. நம்ம இல்ல ஐயா கோமணம் கட்டிருக்கான், அவன் பையன் போடுறானே அன்றாயர், அந்த மாதிரி ஒண்ணு வாங்கி கொடுக்க முடியுமா? அது மாதிரி என்னங்கன்னா அவன் படுத்திருக்கும் போது அதையே உருவிட்டு தரேன். ஒரு வைங்க. சரி சரி. இந்தாங்கண்ணா போட்டுக்கங்கண்ணா. ஆனா ஒண்ணுன்னா இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சது அப்பன் மகனு சேர்ந்து டின்னு கட்டிக்குவானுங்க. அப்புறம் வயிற்றுக்கு சோறு கிடைக்காது. நான் சொல்ல மாட்டேப்பா. இது எனக்கு தான்டா. மாமா இன்னைக்கு பசி ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். பிடிக்கிறதுக்கு தான் காத்துட்டு இருக்காங்க. அப்பா என்னாச்சுப்பா? மாமா அப்பா என் கோபமா இருக்காரு. உள்ள போய் பாரு. மாமா பொம்பளை பார்த்தோட மேல விடுற. இவன் எதுக்கு இங்க வந்தா? நீ செட்டப் பண்ணிட்டியா? ஐயோ செட்டப் பண்ணவனே என்ன பார்த்து செட்டப் பண்ணியான்னு கேக்குறான் ஐயா. ஏதோ நான் கிடைக்கணும் ஒரு கிளாஸ் சாராயம் குடிப்பேன், அதுக்கு இவ்வளவு பெரிய படியா? ஐயோ இத கேட்க நாதி இல்லையா? டேய் அப்பா நேத்து ராத்திரி அவ வீட்டுக்கு போயிருந்தியா? இல்லையப்பா. பின்ன ஒரு வந்தாருன்னு கெடுத்தான்னு சொல்லிட்டு இருக்கா. ஐயோ மாப்பிள இது என்கிட்ட விட்டு கேட்கிற விதத்தில் நான் கேட்கிறேன். சின்ன மாப்பிள கொஞ்சம் ரிவர்ஸ் கீறி போடு. ஏய் எந்த விதத்தில் இவன் நேற்று இரவு உன்னை கெடுத்தான் என்று சொல்கிறாய்? அதற்கு என்ன ஆதாரம்? ஆதாரமா? ஐயோ விசிலு ரவுடி குடும்படாது. போதும் ஆதாரம். உங்க மகன் தப்பு பண்ணதுக்கு இதை விட ஆதாரம் வேணும். ஏய் கொனக்கண்ணா, ஓசி சாராயத்தை கொடுத்து என்கிட்ட இருந்து 2000 வாங்கி என்ன சிக்கல்ல மாட்டி விட்டியல்ல, இது அப்பனுக்கு மகனுக்கு தெரிஞ்சா என் கஞ்சி கட்டிடா. தெரியுது இல்ல, என் பேத்தி இங்கேயே தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு. இல்ல 100,000 நீ தான் கொடுத்தே, நான் அவுத்து விட்டுருவேன். வேணாம், இது 100,000 மேட்ரு. அப்படியே நீ அமுக்கு, நான் அவங்கள போய் அப்படியே அமுக்குறேன். அமுக்கு அமுக்கு, இத நீ மாமா அவங்கிட்ட என்ன குசு குசுன்னு பேசிட்டு வர? உன் பையன் பொண்ணு கெடுத்தான்ல, ஊருக்குள்ள நீயே போய் தண்டு வரைப்ப போல இருக்கு. ஆனா நான் சாட்சி சொல்லப்பா, கையில இருக்கிற 100,000 சாட்சி சொல்லுது. இந்த பாரு, உன் பையன் ரேப் பண்ணதுக்கு 5 வருஷம், அவனை மறைச்சு வச்சதுக்கு 7 வருஷம். நீ தான் தூண்டி விட்டேன்னு தெரிஞ்சது வைய, வாழ்க்கை பூரா ஜெயில தான் இருக்கணும். இப்ப என்ன பண்ண சொல்ற? இன்னும் 2 மாசம் அந்த பொண்ணுக்கு வயிறு வெளியே வர போகுது. உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்க போறோம். அது வரைக்கும் அந்த பொங்கியா இருக்கட்டும். என்னவோ பண்ணு. எப்பா வாழ்க்கையில யாருமே 100,000 போடாதீங்கடா. நம்ம கல்யாணத்தை கூட இந்த தாண்டு தாண்டலையே. வீட்டுக்குள்ள நுழைஞ்சு 2 நாள் ஆகுது, இன்னும் அவன் சாப்பிடு. என்னது எதிரில யாருமே இல்ல, இவன் யார சாப்பிட சொல்றான்? அமராவதி சாப்பிடு. ஓ அமராவதி லவ்ஸ் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சுல. ஊட்டுங்க. ஓ ஓ என்ன சோளா ஊட்டுறீங்க? முட்டை ஊட்டுங்க. வடைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத்தை ஊட்டுங்க ஊட்டுங்க. குழம்பு கொஞ்சம் காட்டுங்க. சாப்பிடு. ஊட்டுங்க. ஐயோ வெறுந்தட்டை கொண்டு வரானே, விட்ட வாயில வச்சு அமைக்கிறோம் வச்சிருவான். என்ன மாப்பிள்ள சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் மாமா. நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் மாமா. பூரா சாப்பிட்டீங்களா? தினமும் இப்படியே சாப்பிடுங்க.
அப்பதான் நமக்கும் கொஞ்சம் லவ் இருடி. அண்ணே, ஒரு பணியாரத்தை வாயில வைக்க விட மாட்டேங்கிறாங்களே. வாடா ஒத்தக்கண்ணா, என்ன உங்களை ஊரெல்லாம் தேட்டோண்ணே, எங்கேயுமே இல்லைங்கண்ணே. இங்க இருக்கல்ல, எதுக்கு தேடின? உங்க ஞாபகத்தை ஏதாவது வாங்கிட்டு போலான்னு வந்தேனே. ஏன்டா வர்றவருக்கெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு நான் என்ன குறைவல்லா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுண்ணே. நீங்க பெரிய வித்வானுண்ணே. நீங்க பெரிய மேதண்ணே. ஓ, சுத்துப்பட்டி கிராமத்துல உங்களுக்கு ஈடுன யாருமே இல்லைண்ணே. அடடா, ச்சே. சரி, இந்தா இந்த பணியாரத்தை தின்னுட்டு போ. பணியாரம் தின்னவனே செரிச்சு போகுண்ணே. அப்படியா? அப்போ உடம்ப மூடுறதுக்கு சட்டை இல்லாம இருக்கிற, என் கூட வா, ஒரு சட்டை வாங்கி தரேன். சட்டை விட கொஞ்ச நாள் கிழிஞ்சு போகுண்ணே. காலுக்கு செருப்பு இல்லாம இருக்கிற, இந்த செருப்பு போட்டுக்கோ. செருப்பு கூட அறுந்து போகுண்ணே. அப்ப என்னடா கேக்குற? ஊர்ல எல்லாரும் இந்த ஒத்த கண்ணா ஒத்தக்கண்ணு சொல்றானே. ஓடு. இந்த ஒத்த கண்ணால ஊர்ல இருக்கிற பொண்ணெல்லாம் ரசிக்க முடியலண்ணே. இது அதை விட கொடுமடா. உங்ககிட்ட 2 கண்ணு இருக்குல்லண்ணே. இருக்க. அதுல ஒரு கண்ணு நோட்டி எனக்கு கொடுங்கண்ணே. எது? இந்த 2 கண்ணுல ஒண்ண நோண்டி கொடுத்தா அந்த நொல்லையில வச்சு அமுக்கிக்குவேன். அந்த துணியை வந்து என்கிட்ட கொடுத்துவேன். அதை கட்டிட்டு நான் அறையணும். ஆஹா, என்ன புத்தாத்தனமா பிறந்திருக்கீங்கடா. வாடா வாடா. பாரு, திரும்ப என்ன நல்லா பாரு, கண்ணை காட்டு. ஐயோ, இருந்த ஒரு கண்ணு போச்சு. ஐயோ, போச்சா? இப்ப கரெக்டா இருக்கும் போ. இனிமே செத்த கண்ணான்னு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு யாருக்காவது கண்ணு வேணுமா? யாருக்குமே வேண்டாமா?